Hi friends, welcome to Selviyum Samayalum. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டா சம்பா கோதுமை ரவாயை வச்சு பிரியாணி பண்ண போறோம். இப்போ இதுக்கு 1 கப் சம்பா கோதுமை ரவா எடுத்துர்க்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan எடுத்துர்க்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு சம்பா கோதுமை ரவாயை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கல்பாசி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்படி வதக்கிட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப பிரியாணி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். 2 கேரட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. 1 கப் சம்பா கோதுமை ரவாய்க்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே சேர்த்தோம்னா ரொம்ப வதங்கிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை ரவாயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் தண்ணி சீக்கிரம் சுண்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மூடி வைக்கலாம்.
இப்போ வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான சம்பா கோதுமை ரவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.